யோகக்ஷேமதுரந்தரஸ்ய சகலஹ ஜயப்ரதோத்யோகினஹ திருஷ்டாதிருஷ்டமதோபதேசகிருதினஹ பாஹ்யந்தரவ்யாபினஹ. ஜய ஜய கோவிந்த ஜய ஹரி கோவிந்த ஜய ஹரி கோவிந்த ஜய ஹரி கோவிந்த ஜய ஹரி கோவிந்த. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த. ஆஸ்ருஷ்டி பிரளயாவதி த்ரிபுவனே விஸ்தார சிந்தோஃப் பரம் யஸ்யாத் த்ரஷ்டுமபி க்ஷமோ யதி ந சேத் பாரங்கதௌ கா கதா. பிரம்மஸ்ரீ சசிவாதிபிஷ்ச சததம் ஞானாய யோபாஸ்யதே தாம் வாசாமதிநாயிகாம் பகவதீம் ஸ்ரீசாரதாமாஸ்ரயே. சூடோத்தம்சிதச்சாருச்சந்திரகலிகா சஞ்சச்சிகா பாஸ்வரः லீலாதக்தவிலோலகாமசலபः ஸ்ரேயோ தசாக்ரே ஸ்ஃபுரன் அந்தஸ்ஃபூர்ஜதபாரமோஹதிமிர பிராக்பாரமுச்சாட்டயன் சேதஸ்ஸத்மனி யோகினாம் விஜயதே ஞானப்ரதீபோ ஹரஹ. நமோஸ்த்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாக்ஷி சிரோருபாஹவே சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹஸ்ரகோட்டியுகதாரிணே நமः. ஓம். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துப்பேன் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் சொல்கிறேன், அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். சாஸ்திரிகளுக்கு பிடிச்ச வார்த்தைப்படி சொல்லணும்னா ఎంతరో மகானுபாவுலு அந்தரிக்கு வந்தனம். எத்தனையோ மகான்கள் இந்த தேசத்தில், அத்தனை பேருக்கும் நமஸ்காரம். நம்ம சாஸ்திரத்தில் தான் இப்படி இருக்குது. பெரியவாளுக்கு நமஸ்காரம் அப்படி சொன்ன அதே வேதம் என்ன சொல்கிறது, அடுத்த க்ஷணம் இந்த சபையில் யாராவது கர்ப்பஸ்திரீகள் இருந்தால் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கும் நமஸ்காரம். இது நம்ம வைதிக கர்மா பண்ணுற போது ஒரு தடவையும் பண்ணுறோம். எத்தனை பேர் கவனிக்கிறா தெரியாது. நமோ மஹத்பியோ நமோ அர்பகேபியோ நமோ யுவப்யோ நம ஆஷினேபியாஹ யஜாம தேவான் யதி சக்னவா மமாஜ்யாய சஸ்ஸம் சமாவிருக்ஷி தேவாஹ. அப்படி சொல்லி தான் வைதிக கர்மா ஆரம்பிக்கிறோம். நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோ திவே நமः பிருத்திவ்யை. சபையா நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். நமோ மஹத்பியாங்கிறது அடுத்த க்ஷணம் கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு நமஸ்காரங்கிறது. பெரியவாளுக்கு நமஸ்காரம், சிசுவுக்கு நமஸ்காரம். வேறு எந்த கலாச்சாரத்திலையும் இது பார்க்க முடியாது. எனக்கு டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரி, பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா அவரோட உபன்யாசங்களை நானும் சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்டிருக்கேன். சொல்லப்போனால் இவா ஃபேமிலி, நான் நினைக்கிறேன் இந்த வைதிக தர்மவர்தனிங்கிறதே உங்கள் ஃபேமிலியில் போட்டது தான். அதை படித்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். அத்தனையும் என்கிட்ட இருக்குது. அது மாதிரி ஒரு மேகசின்லாம் இன்றைக்கி வராது, பார்க்க முடியாது. அப்புறம் இந்த வேத புஸ்தகங்கள்லாம் அந்த காலத்தில் கும்பகோணம் கரிக்கார தெரு, அது மூலமாக வைதிக தர்மவர்த்தினி இதெல்லாம் அந்த காலத்தில்
வேத புஸ்தகங்கள் எல்லாம் கிரந்தாட்சரங்கள் எல்லாம் ஒரு ஸ்வரம் தப்பு இல்லாமல் பிரிண்ட் பண்ண குடும்பம் இவாளுது. வேதத்தை நான் பண்ணியிருக்கேன். மகாபாரதம் ப்ரெஸ்ஸுன்னு இருந்திருக்கு கும்பகோணத்தில். அது உங்கள் எல்லாம் ஒரு சுற்றி ரிலேஷனாக இருப்பா எல்லோரும். நான் சின்ன வயசில் கோயம்புத்தூரில் எப்போ இருந்தால் அப்பான்னு தெரியாது எனக்கு, எந்த வருஷம் இருந்தாருன்னு தெரியாது. நான் 70s சொல்கிறேன். 70ஸில் அப்போது வேணுகோபால சுவாமி கோவிலில் வருஷம் தியாக பிரம்மோத்சவம் நடக்கும் கோயம்புத்தூரில். எனக்கு ஊர் பேரூர். நான் அங்கேருந்து நடந்தே போய் இந்த உபன்யாசம் கேட்பேன். எனக்கு இதெல்லாம் பெரியவா சொல்கிறத கேட்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஆசை ஜாஸ்தி. அனந்தராம் தீட்சிதரோடதையும் கேட்டிருக்கேன். அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன். அப்புறம் அவர் நாராயண தீட்சிதர், தம்பு தீட்சிதர், ராம தீட்சிதர், ஆஞ்சநேய தீட்சிதர், பட்டாபிராம தீட்சிதர், இப்படி எல்லாரும் நிறைய உபன்யாசம் பண்ணுவார். இதை தவிர வாரியார் சுவாமிகள், கீரன், புலவர் கீரன், தமிழில். எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை எப்பவும் சிறு வயசுலேருந்து கேட்குறது தான் எனக்கு வேலை. இன்றைக்கி நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தால் அதுக்கு காரணம் அவர் சொன்ன மாதிரி காரை எடுத்துகிட்டு போய் அங்கே கேட்போம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நிறைய கேட்கணும். அவர் சொன்ன மாதிரி ரசிக்கனாக இருக்கணும். ஒரு உத்தம ரசிக்கனால தான் உத்தமமாக காரியங்களை பண்ண முடியும். சொல்கிறாள் இல்லையா, நல்ல தொண்டன் தான் உயர்ந்த தலைவனாக முடியும். அது மாதிரி இன்றைக்கி இந்த தேசத்தினுடைய பிரதான மந்திரி ஒரு உத்தமமான தொண்டனாக இருந்து தான் இன்றைக்கி தலைவனாக இருக்கார். எல்லாருக்கும் தெரியும் அது. அப்போது மகாத்மாக்கள்லாம் சொல்கிறது, நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, கருணாபியாம் பூரி விஸ்ருவம். நிறைய கேட்கணும்னு சொல்கிறது வேதமே. நிறைய கேட்கணும். பகுபியா ஸ்ரோதவியம், பகுதா ஸ்ரோதவியம். நிறைய பேர்கிட்ட கேட்கணும், நிறைய தடவை கேட்கணும். இந்த நந்தனார் சரித்திரத்தையே எத்தனை தடவை கேட்டாலும் நல்லா இருக்கு. ட்ராமாவை எத்தனையோ தடவை போடுறா, எத்தனை தடவை பார்க்குறது தெரியாது எனக்கு. ஆனால் இந்த நந்தனார் சரித்திரமும் சரி, இப்போ கிராத்தார்ஜுனியும் போட்டிருக்கார். நான் இப்போ சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன். ஜூன் மாதம், ஜூனில் அமெரிக்காவில் இருந்தேன். நான் டெட்ராய்ட்டில் ஒரு திராத்தில் தங்கியிருந்தேன். அங்கேருந்து ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டுவிட்டா சிகாகோக்கு காரில் போயிட்டு வரணும்னு சொன்னேன். நான் யாராத்தில் தங்கியிருந்தேனோ அவர் காரில் கூட்டின்னு போகிறார். ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட் ஏரியாவில் போய் என்ன இறக்கி விடுறா. அங்கேருந்து ஒரு குரூப் அவள் என்னை கூட்டின்னு போகிறேன். இந்த இன்பிட்வீன் இவர் கேட்டார், சுவாமிஜி என்கிட்ட நிறைய பெரியவாளோட இதெல்லாம் இருக்குது, கேசட்லாம் சிடிஸ்லாம் வச்சுட்டுருக்கேன், பென்ட்ரைவில் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எதை கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார். பாலகிருஷ்ண சாஸ்திரி இது இருக்கான்னு கேட்டேன். இருக்குது சொன்னார். நந்தனார் சரித்திரம் இருக்குன்னு. அப்போ அதை போடுங்கன்னு. அதுவும் கேட்டேன். வேறு ஏதோ இன்னொன்று கேட்டேன். என்ன கேட்டேன் மறந்து போயிடுச்சு எனக்கு. அது இந்த ரெஸ்ட் ஏரியா போகிற வரைக்கும் கேட்டுகிட்டே போனேன், விடாமல் கேட்டேன். அடுத்த நாள் வண்டி ஏறின உடனே அதை திரும்பவும் கண்டினியூ பண்ணேன். டெட்ராய்ட் வர வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம். போகும்போது 3 மணி நேரம், வரும்போது 3 மணி நேரம், 6 மணி நேரம் கேட்டிருக்கேன். அப்போ தான் அதுக்கு முன்னாலே என்ன இது இங்கே வரணும்னு சொல்லி பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆக எல்லாம் ஒரு நல்ல சன்னிவேஷம். அவர் பற்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டவாள்லாம் அந்த காலத்தில் உபன்யாசங்கள் பண்ணியிருக்கிறது, எவ்வளவு லௌகிக உத்தியோகங்களையும் பார்த்துண்டு, இந்த சாஸ்திர விஷயங்களையும் கேட்டுண்டு, அனுஷ்டானங்களையும் பண்ணிண்டு, குடும்பத்தையும் காப்பாற்றிண்டு எல்லாம் பண்ணியிருக்கான்னா சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட எவ்வளோ வசதிகள் இருக்குது, ஆனால் அந்த குவாலிட்டி கொண்டு வர முடியுமா தெரியல, அந்த தரமெல்லாம் கொண்டு வர முடியுமா தெரியல. அந்த குவாலிட்டி கொண்டு வரணும், அதுக்கு ஒரு மகிமை வேணும், ஒரு விபூதி வேணும். ஆகையினால இவாளெல்லாம் மகாத்மாக்கள், இவாளெல்லாம் இது பண்ணுற. இப்போ அப்பாவை நினைக்கிறதுங்கிறது பிள்ளைக்கு தர்மம். அவள் குடும்பத்தில் அவள் அப்பாவுக்கு செய்கிறதுங்கிறது அது உத்தமமான ஒரு தர்மம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மாத்ருமான் பித்ருமான் குருமான் ஆச்சாரியவான் புருஷோ வேத.
யார் ஒருத்தனுக்கு கடவுளை பற்றி நல்லா புரிஞ்சிக்க முடியும், உணர முடியும் அப்படின்னு கேட்டால், யாருக்கு அப்பா அம்மா குரு இவாள்லாம் பரிபூர்ண அன்பை செலுத்தி வளர்க்குறாளோ அவளுக்கு தான் முடியும்னு சொல்கிறது வேதம். மாத்ருமான் பித்ருமான் குருமான் ஆச்சாரியவான் புருஷோ வேத, சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறார். இந்த பாரத தேசம் அப்படி ஒரு உன்னதமான தேசம். நிறைய பேருக்கு இப்போ தெரிகிறது, நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம். நமக்கு நல்ல வசதிகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரே ஒரு ஆற்றுல ஒரு பின்னாடி ஏதோ ஒரு டாய்லெட்டை வச்சுட்டு வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு அறிவும் திறமையும் ஒழுக்கமும் பண்பும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில், இவ்வளவு வசதிகள்லாம் ஏற்பட்டிருக்கிற சமூகத்தில் இல்லை. நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம் தோன்றுறது. அதனால தான் நம்ம வேதங்களில் பணம் வரணும்னா முதல்ல புத்தி வேணும்னு வேதத்தில் பிரார்த்தனை இருக்குது. தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது, முதல்ல மேதா பிரார்த்தனா வருது. யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபகான்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கிறது. சமேந்திரோ மேதையா ஸ்பிருணோது, இறைவன் எனக்கு நல்ல ஆழ்ந்த அறிவை கொடுக்கட்டும். நல்ல நம்ம தேசத்தோட சம்பிரதாயப்படி என்னென்னா, எல்லா டெக்ஸ்டையும் மனப்பாடம் பண்ணணும். வள்ளம் பண்ணியிருக்கா. எல்லாம் ராமாயண ஸ்லோகங்கள், மகாபாரத ஸ்லோகங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து அத்தியனம் பண்ணி வச்சிரு. என்னது கருவிலே உருவான திருங்கிற பாருங்க, கருவிலே உருவான திரு. நம்ம ஒரு குழந்தையும் கருவிலே உருவான திருவாக தான் இது. நம்ம சம்ஸ்காரங்கள் அப்படி, கர்ப்பாதான சம்ஸ்காரமே அப்படி இருக்குது. அதனால் இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் எப்போவுமே என்னென்னா, அதை மனசில் வாங்கிக்கணும். மந்திரங்கள் எல்லாம் அது சப்த கிரகணம்னு பேர். அப்புறம் அதுக்கு அர்த்த கிரகணம். அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணைன்னு சொல்லுவார். முதல்ல நம்ம தேசத்தில் எல்லாம் மனப்பாடம் பண்ணியானோம். மகாபாரதம் மனப்பாடம் பண்ணு, வில்லி பாரதம் மனப்பாடம் பண்ணு, கம்பராமாயணத்தை மனப்பாடம் பண்ணு. முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாம் மனப்பாடம் பண்ணு. கொன்றை வேந்தன் மனப்பாடம் பண்ணு, இன்னா 40 இனியவை 40 இப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, தெரியுமோ இல்லையோ? நாலடியார்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணு. அதெல்லாம் தான் உங்களுக்கு கற்பனை வளத்துக்கு காரணம். அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் படிச்சிருந்தோம்னா அது கற்பனை வளத்துக்கு உதவி புரியும். நம்ம இப்போ நம்ம இன்னும் நன்னா கற்பனையை வளர்க்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு அடிப்படை இருக்கணும். இந்த கொத்தமங்கலம் விஸ்வநாதன் இருக்கார் இங்கே, அவள் அப்பா கொத்தமங்கலம் சுப்பு தெரியும். நம்ம எல்லாருக்கும் உலகமே எல்லாருக்கும் தெரியும், தில்லானா மோகனாம்பாள்னு தெரியாது கிடையாது. அதில் எப்படி கற்பனை வளம் அப்படின்னா, அதில் எவ்வளோ கலாச்சாரங்கள், எத்தனை கலாச்சார பின்னணிகள், பல விஷயங்கள். அது சினிமாவில் ரொம்ப சின்னது. அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படித்து பார்த்தா தெரியும் அது எவ்வளோ ஆழமாக எத்தனை விஷயங்கள் நுணுக்கமெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். அப்போது இந்த எதுக்கு சொல்கிறேன், நான் சொல்ல வந்த விஷயம், இந்த மேதாசக்தி வேணும்னு வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் பணம் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறது. தத்தோமே ஸ்ரீயமாவா. சங்கராச்சாரியர் கேட்குறார், ஏன் பணத்தை கேட்ட பிறகு புத்தியை கேட்குறது? புத்தியை கேட்கப்படாதா? முதல்ல புத்தியை கேட்டுவிட்டு ஏன் பணத்தை கேட்குறது வேதம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னார். அமேதசா ஸ்ரீஹி அனர்த்தா ஏவ பவதி. அறிவில்லாதவன் செல்வம் வீணா போகும். வள்ளுவரும் சொன்னார், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் பால் நன்கலம் தீமையால் திரித்தற்றுனர். அறிவில்லாதவன் கையில் பணம் கிடைச்சதுன்னா, பால் பாத்திரம் இருக்கே, அந்த பாத்திரம் நம்ம அந்த பாத்திரத்தில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அலம்பாமல் விட்டு ஊற்றினான்னா என்ன திரிஞ்சு போயிடும். அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன் கையில் பணம் சிக்கினால் என்ன ஆகும்னு சொல்கிறார் வள்ளுவர். இல்லை அது காலங்காலமாக இருக்க போய் தானே இந்த குறள் இருக்குது, இல்லாட்டி இருக்க எப்போவுமே. அதாவது வள்ளுவரே சொல்கிறார், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உளர்னர். ரவுடிக்கிட்ட கூட பணம் இருக்குதுன்னு அர்த்தம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். ஆகையினால அந்த காலத்துலலாம் செல்வம் இல்லாட்டாலும், எவ்வளவோ தரித்திரமான சூழ்நிலைகள்லாம் இருந்தாலும், இந்த பிராமணனுக்கு தனம் என்னன்னா வித்யை தான் தனம். வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான்னார் பாரதியார். பாரதியார் பாட்டில் இருக்குது, வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான்.
பண்டங்கள் விற்பவன் செட்டி, நீதி நியமங்கள் செய்பவன் நாயக்கன், தொண்டர் என்று வகுப்பு இங்கு இல்லை, தொழில் சோம்பலை போல் இழிவு ஒன்றும் இல்லை, 4 வகுப்பும் இங்கு ஒன்றே, இந்த 4னில் ஒன்று வீழ்ந்தால் செத்திடும் மானிடர் சாதி. இப்படிலாம் பாடினார் பாரதியார். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டால், நான் ஒன்றும் இங்கே விசேஷமாக பேசணும்னு பிளான் பண்ணலை. நான் ஏதோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம 2 வார்த்தை சொல்ல போகிறோம்னு நினச்சேன். ஒரு காந்தன் எல்லாம் சீக்கிரம் முடிச்சுண்டு நீங்கள் நிறைய சொல்லுங்கன்னு சொல்கிறார். பரவாயில்ல, நான் ஏதாவது பிளான் பண்ணி சொல்கிறேன். இந்த மகான்களுடைய வாக்கியங்களெல்லாம் கேட்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அதனால தான் வள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இப்போ வந்து காந்தன் சொன்னார், நாங்கள்லாம் அப்பாவை பார்த்ததே இல்லை. அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு அர்த்தம், அவருக்கு அவைலபிளாகவே இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் காலம்பரை அம்பத்தூர்லேருந்து கிளம்பி ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்து உத்தியோகத்துக்கு போயிட்டு உத்தியோகத்தை முடிச்சுண்டு அப்புறம் வந்து எந்த ஹால், ஆர்ஆர் ஹாலா, ஆர்ஆர் சபா, அது வந்து பேக்கடாக இருக்குமா, ஜனங்கள்லாம் இருப்பாளாம். இவர் அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சந்தியாவந்தனம் அனுஷ்டானங்களெல்லாம் பண்ணிட்டு உபன்யாசம் பண்ணுவாராம். அப்படி சொல்லணும்னு அவளுக்கு என்ன தேவை சொல்லுங்க பார்ப்போம். என்ன தேவை? ஓடி ஓடி போய் பெரியவாள்லாம் ஏன் சொல்கிற? சொல்லணுங்கிறது நம்ம தர்மம். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். கற்பதையும் கற்பிப்பதையும் ஒருபொழுதும் நிறுத்தக்கூடாது. அந்தணர் என்போர் அறவோர், அதாவது வள்ளுவர் சொல்கிறார், இந்த பிராமணனுக்கு 6 கர்மங்கள். ஒரு கர்மா என்னதுன்னா படிக்கிறது, இன்னொன்று பாடம் சொல்லித்தருது, ஹோமம் யாகங்கள் பண்ணுறது, யாகம் பண்ணி வைக்கிறது, தானம் கொடுக்கறது, தானம் வாங்கிறது. இது 6 ஷட்கர்ம நிரத்தாகான் பேர். வள்ளுவரே சொல்கிறார், ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர்னர், அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். ராஜா சரியாக ராஜ்யம் நடத்தலைன்னா பசுமாடு சரியாக பலனை கொடுக்காது, பிராமணர்கள் வேதத்தை மறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆசை எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப, இப்போ நாங்கள்லாம் சொல்கிற போதும் எங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது. அப்படி நம்ம எப்படி ஆனந்தமாக சந்தோஷமாக நம்ம பாடம் சொல்கிற போது இல்லை சந்தோஷப்படுறோமோ, அது மாதிரி தான் வாழலாம் சந்தோஷப்பட்டிருப்பா. அந்த சந்தோஷத்தை விரும்புறதுல என்ன தப்பு? அது நியாயமான சந்தோஷம் தானே. எல்லாருக்கும் சத்விஷயங்களை சொல்லி தான் சந்தோஷப்படுறதுங்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்போ எல்லாரையும் சிரிக்க வைக்கிறா, அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமோ. அவன் என்னெல்லாமோ அழுதுன்னு வரான் அங்கேருந்து. நான் மௌலியோட அந்த ஃப்ளைட் இதை வந்து மெல்பர்னில் உட்காந்து பார்க்குறேன். நானும் ஒரு ஆற்றுல இருக்கிற போது அந்த இதை போட்டு பார்க்குறேன். அடேங்கப்பா, சிரிச்சு இப்போ கூட நான் ரெடியாக மெல்பர்ன் போக போகிறேன், அதை பார்க்க தான் போகிறேன். எல்லாம் நல்லது தானே. வள்ளுவர் சொன்னார், தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார்னார். நாம் சந்தோஷப்படுறதை பார்த்து, நம்ம சந்தோஷமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுற போது எல்லோரும் சந்தோஷப்படுறதை பார்த்தா இன்னும் நன்னா சொல்லணும். கிரேசி மோகனுக்கு அப்படி தான் இருக்குது. இன்னும் புதுசாக என்ன சொல்லலாம், கூகுள் கடவுத்தஜன்னு ஒன்று வரப்போது தான். நான் ரகசியத்தை வெளியிட்டுட்டேன். என்ன இப்படி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கா. அதே சமயம் பாருங்கள், இவெல்லாம் படிக்கிறவெல்லாம் நல்ல கவிகள், நல்ல விஷயங்கள்லாம் எழுதி ஒரு பக்கம் ஹாஸ்யமாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கூட அதே சமயம் சீரியஸாகவும் இருக்கா. தே ஆர் சீரியஸ் வித் ரிலாக்ஸேஷன். ஐ திங்க் ஸோ. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவள் சீரியஸாகவும் இருக்கா, ரிலாக்ஸ்டாகவும் இருக்கா. இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருந்தாலும் தப்பு. உம்முன்னு இருந்தால், இப்போ நான் இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இப்படி ஒரு சாமியாருன்னு போயிடுவாள். ரொம்ப சிரிச்சோன்னு வச்சுக்கோங்க, மேலே ஏறி உட்காந்துடுவான். அதனால் ரெண்டும் இருக்கணும், சீரியஸாகவும் இருக்கணும், ரிலாக்ஸ்டாகவும் இருக்கணும். அதனால் இப்படி ஒரு மகாத்மாக்கள்லாம் சத்விஷயங்களை போய் 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 சொல்லியிருக்கார். ஸ்ரீவத்ச ஜெயராம சர்மா ஒரு வியாச பூஜை சமயத்தில் தேனிக்கு வந்தார். அனந்தராமன் கூட்டின்னு வந்தார், உபன்யாசம் பண்ணினார். ரொம்ப நல்லா சந்தோஷப்பட்டார். அந்த சூழ்நிலை, ஆசிரமம் சூழ்நிலை, தேனி ஆசிரமத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் அனந்தராமன் கூட்டின்னு வந்திருந்தார். அவர் நான் எதிர்பார்க்கல, திடீர்னு வந்தார். அவர் வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்னா நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போனார்.
இதெல்லாம் இந்த சத் சங்கத்தினால என்ன கிடைக்கணும். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லணும்னு நினைக்கிறேன். சத் சங்கத்தினுடைய பிரயோஜனம் என்ன? 5:30 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் போட்டிருக்காவா? இருந்தாலும் நான் அவ்வளவு இந்த பாகவத சம்பிரதாயப்படி இந்த பௌராணிக சம்பிரதாயப்படி உபன்யாசம் பண்ணுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கெல்லாம் இந்த கிளாஸ் எடுத்தே பழக்கம். இந்த கீதைக்கு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி, இந்த பாடல்களுக்கு அர்த்தம் சொல்லி அப்படி தான் பழக்கம். இடையில் ஒரு கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் ஒரு நாமாவளியை சொல்கிறது, இடையில புராண விஷயங்களை சொல்கிறது, அது ஒரு சுவாரஸ்யம், அது நல்லா இருக்குது. அந்த மாதிரி இல்லை இது. இருந்தாலும் நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இங்கே உட்கார்ந்ததுக்கு பிறகு யோசித்ததுக்கு பிறகு சொல்கிறேன். ஏன்னா இந்த சத் சங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது நம்ம சாஸ்திரம். நான் இப்போ பேச போகிற டாபிக் சத் சங்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பேசினார் அப்படின்னு கேட்டால் கடைசியில் சத் சங்கம். சத் சங்கம்ங்கிறது என்ன? நம்ம சாஸ்திரங்களில் சத் சங்கத்துக்கு தான் நிறைய மகிமை சொல்கிறார். அதுதான் ஆழ மாற்றுறது. இப்போ பாருங்கள், அவருக்கு ஒரு மழுஜி சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டால் மாமாவோட சத் சங்கம் இருக்குது. அது அசத் சங்கமா சத் சங்கமா? சத் சங்கம். தன்னை என்னை செம்மப்படுத்தியிருக்கார், என்னை கூட்டின்னு போயிருக்கார், என்னை ரசிக்க வச்சு பழக்கியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இவள் எல்லாரும் சொல்கிறத கேட்டால் என்ன தெரியறதுன்னா சத் சங்கம் தான். வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். இந்த குறள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது? மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம். மண்ணுயிருக்குன்னா இந்த மனிதனுக்கு என்னது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்னதுன்னா மனசு நல்லா இருக்கணும். ஆனால் இனநலம் ஒரு நிறைய இடத்துல சொல்வார், துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும்பர். மற்றொரு இடத்துல ஏதாவது உனக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இருந்தால் அதனால நிறைய பிரயோஜனம் இருக்கும், ஆனால் நீ ஒழுங்காக வேலை செஞ்சால் அதை விட நல்ல பிரயோஜனம் இருக்கும்பர். துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். அதே மாதிரி மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். இனநலம்னா சத் சங்கம். இந்த சத் சங்கத்தை பற்றி நிறைய நம்ம சாஸ்திரங்களில் பெரியவர்கள் சொல்கிறார். நல்லார் இணக்கமும் நின்பூசை நேசமும் பட்டினத்தார். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அது கொஞ்சம் இழுத்து வேறு சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? அந்த பாட்டை பாடணும்னா இப்படி பாடினா ஒன்றும் உள்ள பதியாது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. இந்த தேற்றே காரம்பா தமிழில் அது அழுத்தம். வாய்மையே வெல்லும், வாய்மையா வெல்லும் அப்படிங்க விடாது. நான் ஏதோ அந்த அது சொல்லுவான், அந்த காலத்தில் சொல்லுவான், சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னா துவனியில் எவ்வளோ அர்த்தம் மாறுறது பாருங்க. இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைச்சுட்டுருக்கு இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த பதங்களெல்லாம் எதுக்கு? நான் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இன்னொன்று இருக்குது, தீயாரை காண்பதும் தீதே, தீமிக்க தீயார் சொல் கேட்பதும் தீதே. இது அழுத்தமாக அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது. ஆகவே இந்த சத் சங்கம்னு சொன்னால், சத்துங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சத்துன்னு சொன்னால் கடவுள், சத்துனா ஒழுக்கம் உள்ள பெரியோர்கள், சத்துன்னு சொன்னால் சாஸ்திரம். இப்படி கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வரும். சாதாரணமாக சத் சங்கம்னு சொன்னால் நல்ல வாழ்வோட பழகிறது. நமக்கு நல்ல குணங்கள்லாம் வரணும்னா இந்த கம்பெனி வேணும். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த கம்பெனியோடு சேர்ந்தோம்னா அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒருத்தனுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு தகுந்த கூட்டத்தோடு சேர்ந்தானா அவன் பணம் சம்பாதிக்கலாம். அதனால் சத் சங்கத்தை பற்றி சொல்லும்போது பர்திருஹரி அது சொல்கிறார். இதெல்லாம் இந்த மாதிரி பெரியவாளோட இந்த உபன்யாசங்கள்லாம் கேட்டால் என்ன நடக்கும்னா, ஜாட்யம் தியோஹரதி, இது ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஜாட்யம் தியோ ஹரதி சிஞ்சதி வாச்சி சத்யம் மானோன்னதிம் நயதி மானோன்னதிம் திசதி பாபமபாகரோதி சேதः பிரசாதயதி திக்ஷு தனோதி கீர்த்திம் சத்சங்கதி கதய கிம் ந கரோதி பும்சாம் திருஷ்ணாம் சிந்தி பஜ க்ஷமாம் ஜஹிமதம் பாபேரதிம் மா கிருதாக சத்யம் ப்ரூஹ்யனுயாஹி சாது பதவீம் சேவஸ்வ வித்வஜ்ஜனான் மான்யான் மானய வித்விஷோப்யனுநய பிரக்யாபய பிரஸ்ரயம் கீர்த்திம் பாலய துக்கிதே குருதயாம் ஏதத் சதாம் லக்ஷணம். இதெல்லாம் சொல்லி முடித்தாலே டைம் ஆகிடும். இதுக்கு வியாக்கியானம் பண்ணாலே போகும். இந்த சத்சங்கத்துக்கு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது, சந்தனம் சீதலம் லோகே சந்தனாதபி சந்திரமாக சந்திர சந்தனையோர் மத்தியே சீதளா சாது சங்கதி. அதாவது இந்த சந்தனத்தை பூசிண்டா உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் சந்தனத்தை காட்டிலும் சந்திரன் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கான். ஆனால் இது ரெண்டை காட்டிலும் குளிர்ச்சியாக இருக்கிறதுங்கிறது சாதுக்களுடைய சங்கம். சாதுக்கள்னால் அவர்கள் யார்? சும்மா சாது சாது சாதுன்னு சொல்கிறேன். பாவம் சார், சாது அந்த அர்த்தம் இல்லை. சொல்கிறேன் இல்லையா, பாவம் அப்பாவி சாது, அவரை போய் தொந்தரவு பண்ணாங்க. சாதுங்கிற சப்தத்துக்கு நல்லவன் அர்த்தம். அந்த காலத்தில் குட் குட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சாது சாதும்பா. இந்த காலத்தில் குட் குட்ங்கிறோம் இல்லையா, வெரி குட்லாம் சொல்கிறோமே, அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் வந்து சாது சாது அப்படிம்பா, நல்லது நல்லது. இப்போ சத்சங்கத்தினால என்ன கிடைக்கும்? நிறைய சொல்கிறேன். ஒன்று சொல்கிறேன், ஜாட்யம் தியோ ஹரதி. நம்ம புத்தியில் இருக்கிற ஜடத்தன்மை போயிடுவோம். இந்த மாதிரி உபன்யாசங்கள்லாம் கேட்டால், பெரியவாளோட உபன்யாசங்கள்லாம் கேட்டால் அவர் இந்த பாருங்க, இது புகழ் உடம்பு இருக்குது. பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுடைய சரீரம் போயிடுது, ஆனால் அவர் பண்ண உபன்யாசங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு உபயோகமாகிறதுங்கிறார். அதுதான் பெரிய விஷயம். இப்போ பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படி ஒன்றும் பெரிய மல்டி மில்லியனர் இல்லை. ஆனால் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாடினார். அது சும்மாவா பாடினார்? ஏதோ பேருக்காக பாட்டு எழுதணும்னு பாடினதா? ஹிருதயத்திலேருந்து பாடினது, சும்மா ஒன்றும் பாடலை. எப்போதும் கவலையிலே மூழ்கி இருப்பான் பாபி, இப்படி திட்டுறார். துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம், யாவும் அவள் தருவாள்னார். எதுக்கு சொல்கிறேன்? இந்த மகாத்மாக்கள்லாம் இவாள்லாம் வந்து நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் சொல்லியிருக்கார். எத்தனை பேர் உபன்யாசம் பண்ணி 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 ஜனங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் உபதேசங்கள்லாம் பண்ணி, இன்றைக்கி டிவி மூலமாக நிறைய நடக்கிறது. இந்த உபதேசங்கள்லாம் பண்ணி பண்ணி யாருக்கெல்லாம் வந்து நல்ல வாழ்க்கை வேணுமோ அதுக்கு வழி இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாம் கிடைக்கும். இந்த கோயில் ராஜகோபுரத்தில் பார்த்தேன்னா இந்த கலாச்சாரம் அத்தனையும் இருக்கும், நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். இந்த கோயில் ராஜகோபுரத்தில், இந்த ராஜகோபுரத்தை போய் பார்த்தா அசிங்கமான பொம்மையும் இருக்கும், நல்லதும் இருக்கும். அது என்னென்னா அது விஸ்வரூபம். இந்த உலகத்தையே காட்டணுங்கிறதுக்காக வச்சுருக்கா. அதுக்காக இந்த கோவிலில் வந்து இப்போ என்ன கலாச்சாரமோ, இப்போ என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காளோ அதுவும் அங்கே இருக்கணும். அது ஆகம சாஸ்திரமே சொல்கிறது. அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய நடை உடை பாவனை கலாச்சாரங்கள் அந்த ராஜகோபுரத்தில் பொறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த ஆகம சாஸ்திரம், சில்பசாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன், மகாத்மாக்கள்லாம் ஓடி ஓடி சொல்கிறது என்னென்னா, தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். மாணிக்க வாசகராக இருக்கட்டும், தாயுமானவராக இருக்கட்டும், அருணகிரிநாதராக இருக்கட்டும், நம்ம நாட்டில் தோன்றின பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கட்டும், அவர்களெல்லாம் இந்த பொன்னும் பொருளும் நிம்மதியை கொடுக்காது. இந்த இறைவனை சார்ந்திருப்பதும் நல்ல ஒழுக்கங்களும் நல்ல குணங்களும் தான் கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்கே போனாலும் சொல்லி சொல்லி எல்லாருக்கும் சொல்கிற சக்தி கிடையாது. சொல்கிறதுங்கிறது ஒரு விசேஷ விபூதி. நம்ம பேசுகிறாருங்கிற போது அவர் பேசலை, பகவான் பேசுகிறார். ஒரு மகாத்மாக்கள்லேருந்தும் பேசுகிற போது பகவான் பேசுகிறார். அதனால தான் சரீரம் போனாலும் அவளுடைய யசக்காயம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 10 பேர் 4 பேர் உட்கார்ந்து கேட்குறோம்,
இந்த காரியத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவர்களுடைய, அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் புகழோடு வாழணும்னு வேதத்துலேயே இருக்குது. வள்ளுவரே 10 குறள் புகழ்னு சொல்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்குன்னு சொல்கிறார். ஆக நான் ஒரு பொதுவாக தான் ஜென்ரலாக தான் சொல்ல விரும்புகிறேன். புத்தியில் இந்த மாதிரி பெரியவா சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் கேட்டால் நமக்கு அறிவிலே தெளிவு ஏற்படும். நன்னா கேட்கணும். பெரியவா சொல்கிறதெல்லாம் நன்னா காது கொடுத்து கேட்கணும். இந்த 2 காதும் எதுக்கு இருக்குன்னா, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவி வள்ளுவர் சொல்கிறார், செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். அதாவது நன்னா இப்போ இந்த நாதகான் சபாவில் வாசலில் ஒரு ஹோட்டல் இருக்குது. வாசலில் ஒரு ஹோட்டல் இருக்குது. நிறைய பேர் எதுக்கு வரான்னு சந்தேகமாயிடுது. சார், எது முக்கியம், எது அவாந்தரம், எது மெயின் ப்ராடக்ட், எது பை ப்ராடக்ட் தெரிய மாட்டேங்குது. அங்கே எல்லோரும் வாசலில் எல்லோரும் சாப்பிட்றாங்க. செவிக்கு உணவு இல்லாத போது, நல்ல விஷயங்களை கேட்குறது இல்லாத சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னார். எதற்கு ஈயப்படுகிறதுனா மீண்டும் கேட்பதற்குன்னார் வள்ளுவர். அது பரிமேலழகர் சொல்கிறார், மீண்டும் கேட்பதற்குன்னார். அதனால் இவெல்லாம் மகாத்மாக்களெல்லாம் உபன்யாசம் பண்ணி இப்போ இன்றைக்கி நான் பேசுகிறேன்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் உள்ளே இருக்கும், நமக்கே தெரியாது. அவர் அந்த வேணுகோபால சுவாமி கோயிலில் இன்னும் எனக்கு அந்த முகம் மறக்கலை. அவர் உபன்யாசம் பண்ணுறதெல்லாம் அப்படியே காட்சி அப்படியே பசுமையாக இருக்குது. சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த தியாகராஜ ராமாயணம் தான் அவருடைய மாஸ்டர் பீஸ் இல்லையா? மாஸ்டர் பீஸ்ன்னு சொன்னால் அதுதான். அதனால் என்ன ஆகும், இதெல்லாம் கேட்டால் என்ன ஆகும்னா புத்தியில் இருக்கிற ஜடத்தன்மை போகும். நன்னா நம்ம சாஸ்திரம் சொல்கிறது நல்லா கேட்கணும், கேட்டதை நன்னா யோசிக்கணும், யோசித்ததை நன்னா எடுத்து சொல்லணும். ப்ராப்பர் லிசனிங், ப்ராப்பர் திங்கிங், ப்ராப்பர் கம்யூனிகேஷன், இது முக்கியம். இதைத்தான் நிறைய பண்ணி 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 அறிவைத்தான் உள்ளே வளர்க்கணும். ஏன்னா நம்ம சாஸ்திரம் இன்னொன்று சொல்லுகிறது, இந்த உயிர் அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போகக்கூடியது எதுவோ அதைத்தான் இந்த பிறவியில் சம்பாதிக்கணுமா. இந்த உயிர் அது ஒன்று புரியணும், நிறைய பேருக்கு அது புரியாது. உயிர் வேறு, உடம்பு வேறு. அதுதான் பாடம் நடத்தின்னு இருக்கோம் நம்ம. இந்த ஜீவன் வேறு, சரீரம் வேறு, தேக வத்திரிக்த ஆத்மா. இந்த ஜீவன் அடுத்த பிறவியில் என்ன எடுத்துகிட்டு போக முடியும்னா படித்த படிப்பை கொண்டு போக முடியும். படித்த படிப்பை கொண்டு போக முடியும், பண்ணின புண்ணியத்தை கொண்டு போக முடியும், பண்ணின பாவத்தையும் கொண்டு போய்த்தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. இந்த 3ஐத்தான் கொண்டு போக முடியும், வேறு ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா பிடித்து, அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. நீ போகும்போது உன் கூட நீ பண்ணின புண்ணிய பாபந்தான் வருமே தவிர, நிச்சயமாக வரும். இதுக்கப்புறம் பர்த் இருக்காங்கிற சந்தேகமே வேண்டாம். நிறைய பேருக்கு அந்த சந்தேகம், சுவாமி எல்லாம் மறுபிறவி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, திருவள்ளுவர் அழகாக சொல்லிட்டு போயிட்டார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பிறப்பு இறப்புங்கிறது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ எல்லாம் அதெல்லாம் நிறைய பேர் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டான். ரீஇன்கார்னேஷன் பயாலஜின்னு பெருசாக வந்துட்டுருக்கு, படித்து பார்த்தேன்னா தான் தெரியும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்னென்னா அடுத்த பிறவிக்கு என்ன பண்ணுறது, அதான் அந்த பரலோகம் பாதை. இந்த பரலோகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். பரலோகம்னா என்ன நினைக்கிறேன், நான் 2 அர்த்தம் வச்சுருக்கேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், அடுத்தது நெக்ஸ்ட் பர்த். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பரலோகம்தான். இப்படி சொன்னால் தான் சில பேருக்கு புரியுது. பரலோகம்னா இப்படி எங்கேயோ பார்க்குறான், மேலே எங்கேயோ. பரலோகம்னா வேறு ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு 70 வயசு ஆச்சுன்னா உனக்கு கை காலெலாம் ஒன்றும் வேலை பண்ணாது, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற. பெரியவா சொன்னால், எவன் ஒருத்தன் 25 வயசுக்குள்ளே நன்னா படிக்கலையோ
50 வயசுக்குள்ளே நன்னா சம்பாதிக்கலையோ, 75 வயசுக்குள்ளே புண்ணியம் பண்ணலையோ, கடைசி 25 வருஷம் என்ன பண்ண போகிறான்? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. பிரதமே நார்ஜிதா வித்யா, தித்தீயே நார்ஜிதம் தனம், திருத்தீயே நார்ஜிதம் புண்ணியம், சதுர்த்தே கிம் கரிஷ்யதி? என்ன பண்ண போகிற நீ 4th குவார்ட்டரில்? அதனால் நிறைய படிக்கணும், பணம் சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்கணும், புண்ணியத்தை செய்யணும். இதெல்லாம் தான் சத் சங்கத்துலேருந்து இப்போ நீங்கள் கேட்க கேட்க ஒரு நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இங்கேருந்து வந்துட்டு சுவாமி இந்த நல்ல விஷயங்கள் சொன்னால், இப்போ நான் 10 விஷயம் சொன்னால் ஒரு விஷயமாக உள்ளே போய் சேராதா? அதுக்கு தான் அம்பத்தூர்லேருந்து ஓடி வந்து அங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு ஓடி ஓடி பாடம் சொல்லி 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 அதில் ஒரு ஆனந்தம். நீங்கள் வைதிக தர்மவர்த்தினி எல்லாம் ரீப்ரிண்ட் கூட பண்ணலாம். இப்போ தேவை. இன்றைக்கி வைதிகஸ்ரீ நடக்கிறது, ஒரு பத்திரிகை நடக்கிறது. வைதிக தர்மவர்த்தினியில் பார்த்தா எத்தனை விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். எனக்கே அது படிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அது எப்படியோ அது சொத்து மாதிரி வச்சுருக்கேன். அது கட்டுக்கட்டாக அடிக்கி ஆசிரமத்தில் லைப்ரரியில் மேலே வச்சுருக்கேன். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். இப்போ அப்போது புத்தி சத் சங்கத்துக்கு போனால் என்ன ஆகும்னா, ஜாட்யம் தியோஹரதி, நம்ம பேச்சு சரியாக இருக்கும். அதாவது சுருக்கமாக சொன்னால் என்ன ஆகும்னா, அறிவு நன்னா இருக்கும். எங்கே அறிவு நன்னா இருக்கோ அங்கே மனசு நன்றாக இருக்க வேண்டும். புத்தியினால தான் மனசை சரி பண்ணிக்க முடியும். நிறைய சாஸ்திர விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் சாஸ்திரிகளுக்கு என்னெல்லாம் மனசு கஷ்டங்கள்லாம் வந்ததுன்னு எனக்கு தெரியும். அந்த மனசு கஷ்டங்கள்லாம் வந்தபோது அவருடைய வித்தை தான் அவரை காப்பாற்றிருக்க முடியும். வேறு ஒன்றும் வழி இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற வித்தை தான் நமக்கு என்ன பண்ணும்னா, இந்த துன்பம் வரும்போது வள்ளுவர் சொன்னார், அறிவு அற்றம் காக்கும் கருவினர். அறிவு அற்றம் காக்கும் கருவி, எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோயினர். இந்த இப்படிலாம் சாஸ்திரங்கள் எல்லாம் பெரியவாழ்கிட்ட அவர் யார்கிட்ட படித்தா தெரியாது. சாஸ்திரிகள் யார்கிட்ட படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. யார்கிட்ட? அவள் அப்பாட்ட. பாருங்க, ஏவம் பரம்பரா பிராப்தம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நம்ம சம்பிரதாயமே அப்படி தானே. உபநயனம் பண்ணி வைக்கிறோம். யார் முதல்ல காயத்ரி உபதேசம் பண்ணுறா பையனுக்கு? அப்பா தான் பண்ணுவேன். நம்ம சம்பிரதாயமே இப்படி தான் இருக்குது. அப்பா கிட்டேருந்தே வித்யா வரணும்னா இன்னும் அது அதிக விசேஷமாச்சு. அது நியமமானதும்பா, நியம அத்தியனம்பா. அப்போது நம்ம இது வரிசையாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். சத் சங்கத்தினால என்ன கிடைக்கும்னா, புத்தி நன்னா எப்பவும் பிரகாசமாக இருக்கும். அதனால நம்ம சமிதாதானத்துலாம் பூஜை பண்ணுற சந்தியாவந்தனத்துலாம் எடுத்துங்கள காயத்ரி மந்திரத்தை எடுத்துங்க. நிறைய பேருக்கு காயத்ரி மந்திரத்தோட தாத்பரியம் தெரியலை. பிராமணனுடைய நிதி காயத்ரி, நகாயத்ரியா பரோ மந்திரா. இந்த காயத்ரி மந்திரம் என்ன அர்த்தம் உடையது? காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. நேற்று கூட அங்கே உபன்யாசத்தில் சொல்ல வேண்டி வந்தது. இந்த காயத்ரி மந்திரம் படுற பாடு, அவன் கண்ட ஸ்வரத்தில் போட்டு அதை குட்டிச்சவறு பண்ணி, அது இந்த கார் பின்னாடி போனால் அது சவுண்டில் வருது. பெல்லில் வச்சுருக்கான், ஃபோன் ரிங் டோனாக வச்சுருக்கான். மீனாட்சி கோயிலே போட ஆரம்பிச்சிட்டான். மீனாட்சி கோயிலில் பாடுறதுக்கு எத்தனை நல்ல பாட்டெல்லாம் இருக்குது. அங்கேயும் இந்த சிப்பை போட்டுடுறான். ஓம் பூ புவ சுவ. கொலை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் யாராக இருந்தால் சொல்லுங்க. சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. விஸ்வாமித்ர மகரிஷி அதுக்குன்னு எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கார். அது ஒரு பெரிய மந்திரம், மகாமந்திரம். பிராமணன் பிரம்மோபதேசத்தில் அதை உத்தமமான மந்திரமாக உபயோகப்படுத்துகிறான். இந்த காயத்ரி மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம எல்லாருடைய புத்தியும் நல்ல வழியில் போகட்டும். நகாதியா பிரச்சோதயாத். நகான்னு சொன்னால் ஹோல் சொசைட்டி. நான் எனக்கு மாத்திரம் ஜபம் பண்ணலை, இண்டிவிஜுவலுக்காக ஜபம் பண்ணலை. இந்த காயத்ரி ஜபம்
ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைகள், ஃபேமிலி மெம்பர்ஸ், சொசைட்டி, எல்லாருடைய புத்தி நல்ல வழியில் போட்டும். இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய புத்தியும் நல்ல வழியில் போட்டும். கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறோம். எத்தனை இருக்க முடியாது. வள்ளுவர் சொன்னார், ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பலன்னர். என்ன வாழ்ந்துட்டுருக்கோன்னு யோசிக்க மாட்டேங்கிறான், என்னெல்லாமோ பிளான் பண்ணுறாங்கிறார். ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல. குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அதனால தான் தெய்வப்புலவர் வள்ளுவருங்கிறோம். இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணினா நமக்கு மாத்திரம் இல்லை, சமூகத்துக்கே நல்லது. அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். வேதம் அவ்வளோ அழகாக அதை சொல்லி வச்சிருக்கு. அதுக்கு எவ்வளவோ நியமங்கள்லாம் இருக்குது. எதற்கு இதை சொல்கிறேன்னா, நமக்கு புத்தி ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கெல்லாம் என் பூர்வாசிரமத்தில் எங்கள் அம்மா என்ன சொல்லுவார்னா, சுவாமி, இப்போ சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லி கொடுப்பா. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் இதுதான் கதை. இப்படி தான் எனக்கு ஞாபகம். சுவாமி, விச்சா இருக்கணும், நல்ல புத்தியோடு இருக்கணும். இந்த விச்சா இருக்கிறது, இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன்லாம் கிடையாது. இந்த விச்சா இருக்கிறதுனா தெரியுமோ இல்லையோ? விச்சா இருக்கிறதுனா ஆரோக்கியமாக இருக்கிறது, நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கணும், புத்தியோடு இருக்கணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்ததே இல்லை. இது ரெண்டும் ஒழுங்காக இருந்தால் தானாக வரப்போகிறது. செல்வ திருமகளை திடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வம் எல்லாம் தருவாள் நமதொழி திக்கனைத்தும் பரவும். வந்துடு, எங்கே போகிறது? இதெல்லாம் இருந்தால் தானாக வந்து தானே ஆகணும். ஆகினால் இந்த புத்தி நன்னா இருக்கணும்னா அதுக்காகத்தான் காயத்ரி ஜபம் பண்ணுறோம். புத்தி தப்பான வழியில் போயிடக்கூடாது. நன்னா புரிஞ்சுக்கிற சக்தி வேணும். ரொம்ப நுண்மான் நுழை புலம்பர். வள்ளுவர் சொல்லுவார், நுண்பொருள் காண்பது அறிவு. இந்த சட்டிலாக சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் சொல்லுவார் சாஸ்திரிகள். ஒரு பாட்டை பாடினா இதில் இருக்கிற சூக்ஷ்மமான அர்த்தங்களை பாருங்கோம்ப. அப்போது இந்த புத்தியில் தெளிவு இருந்தால் மனசில் நல்ல குணங்களை, புத்தி தான் வழிகாட்டும். அதனால தான் வித்தியையை மாதான்னு சொல்கிறோம். அறிவு தாய், அறிவே தாய். அது நம்மளை நல்ல வழியில் கொண்டு போயிட்டே இருக்கும். நான் இந்த சொல்ல விரும்புகிறது அறிவு நலம், மனநலம். சத்சங்கத்தினால என்ன நடக்கும்னா, ஜாட்யம் தியோஹரதி, பேச்சு நல்ல பேச்சாக இருக்கும். சிஞ்சதி வாச்சி சத்தியம். வேதத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு பதம் மதுவக்ஷ்யாமி, மது வதிஷ்யாமி. நான் இனிமையானதையே பேசுவேன், நான் கடுமையானதை பேச மாட்டேன். அதில் இந்த வாக்கு இருக்கே, நமக்கு பேசுகிற சக்தியை பகவான் கொடுத்துருக்கார். அதனால் இந்த வாக்கையே உபாசனை பண்ணுறோம். வாக் சூக்தம்னு வேதத்தில் இருக்குது. பர்திருஹரி சொன்னார், கேயூரான விபூஷயந்தி புருஷம் ஹாரான சந்திரோஜ்வலா ந ஸ்நானம் ந விலேபனம் ந குசுமம் நாலங்கிருதா மூர்தஜா வாண்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தாரியதே க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணம். எவ்வளோ பெரிய ஸ்லோகம் பாருங்க. கேயூர் அவர் சொன்னவர் ஒரு ராஜா, பர்திருஹரி. ஏன்னா அவர் ராஜான்னா ட்ரெஸ் பண்ணிக்கிற போது என்ன பண்ணுவார், ராஜா வேஷமெல்லாம் போட்டுப்பார், கையில் தோல் வளை இருக்கும். கேயூரான விபூஷயந்தி புருஷம் ஹாரான சந்திரோஜ்வலா. நெக்லஸ் நன்னா சந்திரன் மாதிரி ஜொலிக்கிற நெக்லோ அது இல்லை. ந ஸ்நானம், அந்த காலத்துலாம் பன்னீர்லேயே ஸ்நானம் பண்ணுவான். ந ஸ்நானம் ந விலேபனம், சென்ட்டு போட்டுக்கிறது, சந்தனம் பூசிக்கிறது. நாலங்கிருதா மூர்தஜா, பெரிய கிரீட்டத்தை தலையில் வச்சுக்கிறது இல்லை. வாண்யேகா சமலங்கரோதி புருஷம். இந்த சத் சங்கத்தினால என்ன ஆகும்னா, புத்தி நன்னா பிரகாசமாக இருக்கிறதுனால வாயில் வர்ற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையாகவே வரும், கெட்ட வார்த்தையே வராது. வாண்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தாரியத்தை. அதாவது கல்ச்சர்டு வேர்ட்ஸ், பண்பட்ட சொற்கள். வள்ளுவர் சொன்னார் இல்லையா, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல்.
பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. இனியவை கூறல்னு சொன்னார். பயனில சொல்லாமைன்னு ஒரு 10 குறள், இனியவை கூறல் அப்படின்னு 10 குறள், பயனில சொல்லாமைன்னு 10 குறள், சொல்வன்மைன்னு 10 குறள். திருக்குறள் எத்தனை இருக்குது? சொல்வன்மைன்னு 10 குறள் இருக்குது, வாய்மைன்னு 10 குறள் இருக்குது. எல்லாமே பேச்சு சம்பந்தப்பட்டது. அனாவசியமான பேச்சை பேசாதே, பேசுகிறத இனிமையாக பேசு, பொய் பேச. சத்தியம் சிஞ்சதி வாச்சி சத்தியம். இந்த நல்ல புத்தி இருந்ததுன்னா, காஞ்சி பரமாச்சாரியர் சொல்கிறார், ஒரு இடத்துல படித்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஆன்மீகம் என்றால் என்ன ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார். எவனுடைய மனமும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறதோ, செயலாம் ஒன்றாக இருப்பதற்கு முயற்சியை மேற்கொள்ளுகிறானோ அவன்தான் ஆன்மீக சாதகன் அப்படிங்கிறார். யார் ஆன்மீக சாதகன்னு சொன்னால், பேச்சு மனசு செயல் இது 3 ஒன்றா இருக்கிறதுக்கு எவன் முயற்சி பண்ணி இதை வெற்றி அடைகிறானோ அவன்தான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக எதுக்கு சொல்கிறோம்னா, வாக்பூஷணம் பூஷணம். இதை சொல்கிறா இல்லையா, வாட் டு டாக், வென் டு டாக், வேர் டு டாக், ஹூம் டு டாக், ஹவு டு டாக், ஹவு மச் டு டாக். இதை பற்றியே விஸ்தாரமாக சொல்லிகிட்டு இருக்கலாம். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் ஹிதம் செய்யத்து ஸ்வாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியத்தே. மற்றவாளை கஷ்டப்படுத்தாத சொற்களை சொல்லணும், பொய் பேசக்கூடாது, பொய் கலக்கக்கூடாது. இந்த சத்தியங்கிறதுக்கே பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள், உண்மை பேசணும்னு அர்த்தம் இல்லையா, பொய் பேசக்கூடாதுன்னு அர்த்தமா. அது என்ன? உண்மை பேசணுங்கிறதுல அர்த்தம் இல்லை, பொய் பேசக்கூடாதுங்கிறதுல தாத்பரியம்னா. ஏன்னு கேட்டால், உண்மை பேசணும்னு சொன்னால் அது அவள் ரொம்ப சிந்தனை பண்ணுறா. உண்மையை சொல்லணும்னா நான் காலையில் நடந்ததெல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கணும். ஒரு விஷயத்தை கேட்டால் அந்த விஷயத்தில் பொய்யை கலக்காமல் சொல்லணும், அதுதான் சத்தியம். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம், அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் எம் செய்யத்து ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வ. அதுக்கு தான் நம்ம நிறைய படிக்கிறது. இந்த திருக்குறள்லாம் படிக்கிறது, நல்ல நல்ல கிரந்தங்கள்லாம் படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வொக்காபுலரி நல்ல நல்ல சொற்கள்லாம் வரும். சாஸ்திரங்கள்லாம் படித்தா தான் வரும். ஆக இது ரெண்டாவது. சத் சங்கத்தினால என்ன நடக்கும்னா, புத்தி நன்னா இருக்கும், மனசு நன்னா இருக்கும், பேச்சு நன்னா இருக்கும். அடுத்தது என்னன்னா, சா ஜாட்யம் தியோஹரதி சிஞ்சதி வாச்சி சத்தியம் மான உன்னதிம் திசதி. நம்முடைய பெருமை ஒசந்து போகும். பாபம் அபாக்கரோதி, பாவங்களை தவிர்க்கும். சேத பிரசாதயதி, மனசில் தெளிவு உண்டாகும். இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த சத் சங்கத்தினால் வரக்கூடிய பிரயோஜனம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று இடத்துலையும் சொல்கிறார், மகான்களோட பழகினா என்னென்னா நமக்கு ஆசை அளவாக இருக்கும். ஆசையே இல்லாமல் இருக்கிறதுங்கிற விஷயம் வேறு. ஆசை தர்மமாக இருக்கும், பொறுமை வரும், தப்பு பண்ண தோணாது. பாப்பேரத்தி மா கிருதாக சத்தியம் ப்ரூஹி, ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அனுயாகி சாது பதவீம் சேவஸ்வ வித்வஜனான். எனக்கு இது அத்தனையும் சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். சொல்ல விரும்புகிறது என்ன, அறிவு நலம், மனநலம், சொல் நலம், உடல் நலம், இதெல்லாம் சத் சங்கத்தினால என்ன ஆகும்னா ஆரோக்கியமும் கிடைக்கும். ஏன்னா நம்ம தப்பானதை சாப்பிட மாட்டோம், கண்டபடிலாம் சாப்பிட மாட்டோம். இந்த யோகாசனம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆரோக்கியத்துக்கும் அது ஹேத்து சத் சங்கத்தினால. உடல் நலம், அப்புறம் இந்த உறவு நலம். இதை பற்றி இப்போ நான் நிறைய படித்து, இப்போ தேவதையில் ஒரு ஆர்டிக்கல் நாங்கள் போடுறோம். கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய பையன் ரங்கன்ஜி ரொம்ப அழகாக ஒய் ஃபேமிலின்னு ஒரு அழகாக சொல்லியிருக்கார். ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பம் எதற்காக? இப்போ எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா? இப்போ குடும்பம் வேணுங்கிறாளா வேண்டாங்கிறாளா? நிறைய பேர். அவர் சொன்னார் இல்லையா, கூட்டு குடும்பம் அந்த காலத்துலேன்னு சொன்னார்.
இப்போ குடும்பமெல்லாம் வேணுமா வேண்டாமா? இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ குடும்பம்னா என்னன்னே தெரியலை. இப்போ இருக்கிற கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கு இவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பம் நடத்தணும், குழந்தைய பெற்றுக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித்தரணுங்கிற எண்ணம் வந்திருக்கா? கேள்வி கேட்டு பாருங்க. அது போயிடுது. அதுதான் இப்போ பெரிய சிக்கலில் இருக்குது. அதை நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, இதுக்கு நிறைய பாடம் நடத்த வேண்டியிருக்கு. கண்டிப்பாக குடும்பம் வேணும். குடும்பம் ஏன் வேணுங்கிறதுக்கு பல காரணங்கள் அவர் சொல்கிறார். அவர் ரங்கன்ஜி ஒரு சில காரணங்களை சொல்கிறார். ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், வெளிநாட்டிலலாம் சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. நம்ம ஊரில் உண்டா? சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸுங்கிறது கிடையாது. அதாவது நீங்கள் சம்பாதிச்சா, இப்போ லண்டன்லாம் 40% கொடுத்துடணும், 100க்கு 40 ரூபா கொடுத்துடணும் கவர்மெண்ட்டுக்கு. ஆஸ்திரேலியாவிலலாம் 50%, 50% கொடுத்தாகணும். அமெரிக்காவிலேயும் 30-40 இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், நமக்கு வயசாச்சுன்னு சொன்னால் நம்மளை கவர்மெண்ட் காப்பாற்றி ஆகணும். நமக்கு வயசாச்சுன்னா, இப்போ மாமிக்கு வயசாச்சு, ரொம்ப பிரியமாக மௌலியும் அவளும் சேர்ந்து மாமியை அன்பாக கூட்டின்னு போய் உட்காத்தி வைக்கிறார். மாமா பேரில் அன்பாக இதெல்லாம் பண்ணுறார். இது சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் கொடுத்து பண்ண வைக்க முடியுமா? பண்ண வைக்க முடியுமா? இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு பண்ண தோன்றது? அவளுக்கெல்லாம் செய்யணும்னு எந்த தாட்டு அது நம்மளை பண்ண வைக்கிறது? எது நம்மளை செய்ய வைக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. குடும்பம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் அது நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார்கள். குடும்பம் எதற்காக? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னோடய பூர்வாசிரமத்தில் சொல்கிறேன். என்னுடைய தாயாருக்கு கண்ணே தெரியாது கொஞ்சம், ரொம்ப நாள். நான் பிறந்த 5 வருஷம் கழித்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் பார்வை வந்தது. ஆனால் என்னுடைய தகப்பனாரே தான் சமைப்பார், ஆற்ற பெருக்குவார். அந்த மனைவியை கைவிடலை, கண்ணு தெரியலேன்னு சொல்லி கைவிடலை. கடைசி வரைக்கும் காப்பாற்றிருந்து, குழந்தைகள்லாம் இருந்து அவளையும் கவனித்து எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொன்னால் நினச்சி பார்த்தா இவெல்லாம் எந்த ஒரு உணர்வுனால இவர்கள் இப்படி சுயநலம் இல்லாமல் வாழ்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே இந்த சோஷியல் செக்யூரிட்டி டேக்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஆற்றுலேயே நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்குறோம் வயசான காலத்தில். கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. கவர்மெண்ட் ஆளை போட்டு பார்க்குறதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஊர்லெலாம் அப்படி தான் பண்ணுறது. வயசான வாளுக்குன்னு நிறைய சீனியர் சிட்டிசன் சொல்லி கவர்மெண்ட் என்னெல்லாமோ வசதிகள்லாம் வாளுக்கு பண்ணி கொடுக்குறது. ஆனால் அன்பை கொடுக்க முடியுமா? கவர்மெண்ட் ஒரு ஆளை போட்டு பணத்துக்கு சம்பளத்தை கொடுத்து அன்பாக கவனிக்க முடியுமா? மாமியை இப்போ கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறத பார்த்தா அது வெறும் இது மாத்திரம் இல்லை, அன்பு அதில் இருக்குது. அன்பின் வழியது உயிர்நிலை, அகதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இப்போ குடும்பங்கிறது ரொம்ப அவசியம். இந்த குடும்பங்கிறது இல்லைன்னு சொன்னால் இந்த தர்மம், சாஸ்திரம், நியாயம் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. குடும்பத்தை சார்ந்து தான் எல்லாம் இருக்கு. வள்ளுவர் சொல்கிறார், இல்லறந்தான் ஆரம்பிக்கிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை, துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பம் நடத்தணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், அவளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். நம்ம சாஸ்திரத்திலேயே கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணிக்கிற போது பண்ணுற சங்கல்பங்கள்லாம் அப்படி இருக்குது. ஏன்னா இந்த சங்கல்பமே தர்ம பிரஜா அபிவிருத்தியர்த்தம். சங்கல்பம் அப்படி தான் பண்ணுறா கல்யாணத்தில். கல்யாணம் பண்ணா தானே சங்கல்பத்துக்கு. ஒரு மாமா சொல்கிறார், ஒரு பையனை பார்த்து சொல்கிறார், இப்போ எப்படி இருக்குது, நான் சொல்ல ஜோக்காக சொல்கிறேன், சுவாமிஜி இப்படிலாம் ஜோக் அடிக்க ஆரம்பிச்சாரு உங்களுக்கு தோணும். ஒரு மாமா ஒரு பையனை பார்த்து சொல்கிறார், நீ அவசியம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணாக பார்த்து பண்ணிக்கோ. இதெல்லாம் சுவாமிஜி பேசலாமான்னு கேட்காதீங்க. அப்படி இருக்குது சொசைட்டி, அப்படி இருக்குது. அப்போ மற்றதெல்லாம் பற்றி நம்ம எங்கே பேசுறது? ஆக இந்த குடும்பம் என்பது
நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக, ஒருத்தரை பாதுகாத்துக்கிறதுக்காக தான். நம்ம எல்லாரும் இப்போ நான் சன்னியாசி, நான் பேசுகிற விஷயம் வேறு இருந்தாலும் கூட குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் இருந்தால் தான் நல்ல சுவாமி வர முடியும். ஒரு நல்ல சன்னியாசி வேணும்னா நல்ல அப்பா அம்மா இருந்தால் தான் நல்ல சன்னியாசி வர முடியும். இப்போ மடங்களெல்லாம் சொல்கிறா, ராமகிருஷ்ண மடம் மற்ற மடங்களெல்லாம் சொல்கிறா, சுவாமி பிரம்மச்சாரிகளே சேர மாட்டேங்கிறா மடத்தில், அவளுக்கு அவா கவலை. இங்கே கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது, அவளுக்கு அவா கவலை. மடத்தில் பிரம்மச்சாரிகளே சேர மாட்டேங்கிறான், மடத்தை எப்படிடா நடத்துறது? மடத்தில் ஒரு 4 பிரம்மச்சாரி சேர்ந்தா தானே இவனுக்கு வந்து பெருசாக இவனை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு பிரம்மச்சாரி சேரலையே அவள் கவலைப்படுறேன். இங்கே கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அப்படியே நடந்தாலும் குழந்தை இல்லை, குழந்தை இருந்தாலும் ஒன்று கண்ணே கண்ணு. இதில் ஒன்றை வந்து எப்படி மடத்து கொடுப்பான்? ஒரு 5-6 இருந்ததுன்னா ஒன்று போட்டுன்னு அனுப்பலாம். ஒன்றை வச்சுன்னு என்ன பண்ணுறது? இப்போ சொல்ல வேண்டியிருக்கு, எங்கே பார்த்தாலும் குடும்பத்தை பற்றி ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. காலேஜிலலாம் சொல்லணும், குடும்பம் வேணும், கல்யாணம் பண்ணிக்கோங்கோ, அவாவா பழக்கத்து. இப்போ இதெல்லாம் நாங்கள்லாம் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கவுன்சிலிங்கெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம். இது வந்து என்ன பண்ணுறது, சில குழந்தைகள்லாம் வருது, எல்லாம் பெரும்பாலும் நிறைய குழந்தைகள்லாம் வருது. நான் போய் வெளிநாட்டில் படிக்கணும்னு சொல்கிறது. கண்டிப்பாக தெரியும், வெளிநாட்டில் போனால், அமெரிக்காவுக்கு போனால் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த ஊர் பழக்கம் அப்படி. அப்போ நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, பாய் ஃப்ரெண்டு வேண்டாம்னு சொல்லலை, பாய் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், பிராமண பையனாக பாரு. நாங்கள் இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். நீ என்ன நாடார்னா நாடார் பையனாக பாரு, அந்த பழக்கத்தை விடாதே, உங்கள் ஆற்று பழக்கத்தை விடாதே, பிராமண பையனாக பார்த்துக்கோ. ஆனால் ஒன்று, உன் கோத்திரம் என்ன, சரி, அவன் கோத்திரத்தையும் கேட்டுக்கோ. அதே கோத்திரமாக இருந்தான்னா வேறு ஆளை மாற்று. இப்படிலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். இது ஒரு கைங்கரியம் நினச்சிட்டு இருக்கோம் நாங்கள். இப்படியாவது நல்லது பண்ணலாம் நம்மன்னு ஒரு கைங்கரியம் நினச்சிட்டு இருக்கோம் நாங்கள். சுவாமிஜி இதெல்லாமா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கேள்? நீங்கள் பார்த்தா திருக்குறள் படித்து ஏதோ கீதை சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு விவகாரம் கிளாஸ் மேடையில் இருக்கிற போது இது அப்புறம் கீழே இறங்கியாச்சுன்னா இதுதானே வருது, இதுக்கு தானே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. குடும்பங்கிறது ஒன்று ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பம் இருந்தால் தான் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து என்ன சொல்கிறது, மைண்டு வந்து எங்கேஜாக இருக்கணும் எப்போவுமே. ஃபேமிலின்னு ஒன்று இல்லைன்னா ஏதோ சம்பாதிக்கிறான், சாப்பிட்றான், குதிக்கிறான், ஆட்டம் பாடுறான், கொஞ்ச நாள் கழித்து மைண்டு வேக்கம் வந்துடும், லோன்லினஸ் வரும். அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்தால் அப்புறம் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆகையினால என்னென்னா, ஒன்று தீர்மானம் பண்ணுறதா சன்னியாசம் பண்ணுறதுன்னு வாங்கிடுது, அது வேறு விஷயம். இந்த 2 கட்டானா இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த நம்ம காசி யாத்திரை எதுக்கு போகிறா தெரியுமோ? எதுக்கு போகிறா? எதுக்கோ போகிறான்னா. காசி யாத்திரை போகிறதுங்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போகிறதுக்கு இன்பிட்வீன் இருக்கிற ஸ்டேஜ். அதனால தான் காசி யாத்திரைன்னு, காசினாலே ஞானம்னு அர்த்தம். காசி யாத்திரை போகிறான்னு சொன்னால் ஒரு விகடன புஸ்தகத்தை கையில் கொடுத்துட்றேன். நல்ல கீதையாவது கொடுக்கப்படாதா கையில்? ஒரு திருக்குறள். அந்த வாத்தியார் மாமா பார்த்தேன் அன்றைக்கி, ஏதோ அங்கே ஏதோ புஸ்தகம் கொடுக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது எந்த புஸ்தகமாக இருந்தால் என்ன, கையில் கொடுத்துட்றார். இல்லை, அது ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறா, அந்த தடி கொடுக்குறா, அப்போவே கையில் கொடுத்துட்றா. தடியை கொடுத்து எல்லாம் மூட்டையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி வழித்து விட்டு எல்லாம் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி போயிட்டு, பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போகிற மாதிரி போய் பொண்ணோட அப்பா வந்து காசி யாத்திரை போக வேண்டாம், எனது குமாரத்தை சௌபாகியவதி இவளை கொடுத்து நான் பண்ணுறேன், நீங்கள் பாணி கிரகணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் சுகமாக இருக்கவும் சொல்லுவாள். அந்த வாக்கியங்கள்லாம் சொல்லுவாள், சுகமாக இருக்கவும் அப்படின்னு சொல்லுவாள். எதுக்குன்னா, ஒரு ஆசிரமத்துலேருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு மாறுற போது அதுக்கு ஒரு ரிச்சுவல் வச்சுருக்கேன். அதில் நிறைய தத்துவார்த்தங்கள்லாம் சொல்கிறேன். நான் அத்தனையும் எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. ஒரு ஆசிரமத்துலேருந்து இன்னொரு ஆசிரமம் மாறுற போது அதுக்கு சில ரிச்சுவல்கள் பண்ணணுமா. நம்ம எந்த ஆசிரமத்திலையும் இல்லாமல் ஒருத்தர் 2 கட்டானாக இருக்கிறது பெரிய அதர்மங்கிற. ஏதோ ஒரு ஆசிரமத்தில் தீர்மானமாக இருக்கணும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஆசிரமம்னு சொன்னால்
குழப்பமில்லாத வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஆசிரமம்னு பேர். ஸ்ரமரஹித ஜீவன கிரமா, ஸ்ரமம் இல்லாத கான்ஃப்ளிக்ட்லெஸ் லைஃப் ஸ்டைலுக்கு பேர் தான் ஆசிரமம்னு பேர். குழப்பம் இல்லாத வாழ்க்கை முறைக்கு தான் ஆசிரமம்னு பேர். கல்யாணம் பண்ணிட்டால் அதில் வேறு குழப்பம் வரலாம். பெரிய குழப்பம் வராமல் இருக்கணும்னா சின்ன குழப்பம் உத்தமம்னா, கோடு 2 கோடு போடுறான் இல்லையா, இந்த கோடு சின்ன கோடு போட்டுட்டா அந்த பெரிய கோடை போட்டால் சின்ன கோடு மறைஞ்சு போய்டுறது, அதுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போய்டுறது. இது மாதிரி குடும்பம் என்பது மிக மிக அவசியம். இப்போ இதெல்லாம் பார்த்தா, இவாளெல்லாம் பார்த்தா, காந்தனாக இருக்கட்டும், மௌலியாக இருக்கட்டும், வாசு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இனிமேலாம் இந்த மாதிரி ஃபார்ம் பார்க்க முடியாது. எல்லாம் இனிமேல் பார்க்க முடியும்னு நினைக்கிறேடா என்ன? போக போக இன்னும் ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு தோன்றுறது. என் பெரியப்பா அத்தங்கா அம்மங்கா அப்படின்னா என்னங்கிறான். நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் அப்படிலாம் சொல்லுவோம், அத்தங்கா அம்மங்கா அப்படி இப்படின்னா. அப்பா அம்மாவே காணோம், அத்தங்கா அப்பா அம்மா அப்படிங்கிற போது அத்தங்கா அம்மாங்கெல்லாம் எங்கே போகிறது? நம்ம தேசத்தில் இப்படிலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்போ எல்லாமே கோர்ஸ் நடத்தணும். அந்த காலத்தில் எல்லாம் என்னது இன்ஃபார்மல் எஜுகேஷனாக இருந்தது. இப்போ எல்லாம் ஃபார்மல் ஆக்கி அதுக்கெல்லாம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி என்னத்தையோ பண்ணி வாழை எப்படியா திரும்பவும் இதுக்கு இழுக்கணும். அந்த காலத்தில் இதெல்லாம் அனாயாசமாக இந்த மாதிரி உபன்யாசங்கள் மூலமாக பண்ணிகிட்டு இருந்தேன். வாரியார் சுவாமிகளாக இருக்கட்டும், எல்லோரும் வாழலாம் உபன்யாசங்களை பண்ணி பண்ணி ஜனங்கள்கிட்ட போய் சத்விஷயங்களை சொல்லி இப்படிலாம் திருத்திருக்கேன். நான் ரேண்டமாக தான் பேசியிருக்கேன். நான் ஒன்றும் ஆர்டராக ஒன்றும் விஷயங்கள்லாம் சொல்லலை. குறிப்பாக சத் சங்கம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். நம்ம எல்லாருக்கும் புத்தி நன்னா இருக்கணும், மனசு நன்னா இருக்கணும், பேச்சு நன்னா இருக்கணும், உடம்பு நன்னா இருக்கணும், நம்ம காரியங்கள் நன்னா பண்ணணும். வள்ளுவர் அது சொல்கிறார், எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. காரியம் நன்னா பண்ணணும். ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். வயசான காலத்தில் நம்மளை கவனிக்கிறதுக்கு கண்டிப்பாக குடும்பம் வேணும். நம்ம குழந்தை அப்பா அம்மாவை கொண்டு போய் கண்டிப்பாக இந்த இதில் ஓல்டேஜ் ஹோமில் விடுறதெல்லாம் 2வது பட்சம் இருக்கட்டும். குடும்பத்தினுடைய நோக்கமே வயசான பெரியவாளை வச்சு காப்பாற்றுறது. இன்றைக்கி நம்ம இருக்கோம், நாளைக்கு நமக்கு வயசாகிடுச்சுன்னா நம்மளை யார் காப்பாற்றுவா? நம்ம குழந்தைகள் தான் காப்பாற்றணும். குழந்தைகளுக்கு அந்த கல்டிவேட் பண்ணணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு பண்ணி காமிச்சு அன்போடு பண்ணி காமிச்சா தான் நம்ம குழந்தைகளுக்கு அது தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆகிடுத்து, எல்லோரும் செதறி கிடக்கும். ஒரு இடத்துல இருந்துவிட்டால் பரவாயில்லை, எல்லாராத்து குழந்தைகளும் இப்போ அமெரிக்காவில் தான் இருக்குது. எல்லோரும் அங்கேருந்து போயிட்டு வரேன் இருக்கு. எல்லாம் ஸ்கைப்பில் தான் பார்த்துக்கணும், இல்லாட்டி வாட்ஸ்அப்பு என்னத்தையோ வச்சுன்னு ஒப்பேத்தின்னு உட்காண்டிருக்கும், எதையோ வச்சுன்னு ஒப்பேத்தின்னு இருக்கும். பக்கத்தில் இருந்து நேராக பார்த்துக்கிற மாதிரி வருமா? என்ன இருந்தாலும் நேராக பக்கத்தில் இருந்தால் ஒரு வார்த்தைக்கு முடியலப்பா, எனக்கு தலை வலிக்கிறது, காய்ச்சலாக இருக்குது, ஒரு டம்ளர் வெந்நீர் கொண்டாயே, யார் பாப்பா? அன்பு வேணும், அன்பு வேணும். பாரதியார் சொன்னார், செய்க தவம் நெஞ்சே செய்க தவம் அப்படின்னார். அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நான் இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் அந்த வேதநெறியில் நாங்கள் பெரிய ஆர்டிக்கலாக எழுதியிருக்கோம், நீங்கள் படித்து பாருங்கள். இந்த மாதம் வேதநெறியில் வரப்போகிறது, ஃபுல்லாக போட்டிருக்கோம். குடும்பம் எதற்காக, அதை தனியாக புக்காக போட்டு லட்சக்கணக்கில் பிரச்சாரம் பண்ணணும். நான் அதிலேருந்து ஒரு சின்ன 2 விஷயந்தான் சொல்கிறேன். அதில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. நம்ம ஆற்றுலேயே சில பேருக்கு முடியாமல் போயிடலாம், அவளால் வேலை பார்க்க முடியாமல் போகலாம், சம்பாதிக்க முடியாமல் போகலாம். அவளை அன்பாக கவனிச்சுக்கிறதுக்கு குடும்பம் வேணும். இதிலெல்லாம் நம்முடைய பண்புகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம மும்பையில் பார்க்குறேன், ஒரு குழந்தைய கூட்டின்னு வரா, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சியே இல்லை, அந்த குழந்தைய கொல்லணும்னா என்ன வரும்? அதை வச்சுண்டு அதுக்கு ஃபீட் பண்ணிண்டு அதை கொஞ்சிண்டு, இதெல்லாம் வார்த்தையிலே வர்ணிக்க முடியாது. இந்த பெற்ற தாய்க்கு அது என்ன இருந்தாலும் குழந்தை. இப்போ இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமே வராது. அந்த காலத்துலலாம் பார்த்தா ஒரே கிராமத்தில் ஒரு வீடுக்குள்ளே எல்லோரும் இருந்தோம்னா
இன்னும் சொல்லப்போனால் அண்ணா தம்பி குழந்தைகளை சித்தப்பா பெரியப்பா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரியப்பாவோட குழந்தைய நேரடியாக அவளே பார்த்தா நல்லா இருக்காது. சித்தப்பா வந்து அந்த குழந்தைய பார்த்துப்பார், பெரியப்பா தம்பியோட குழந்தைய பார்த்துப்பார். இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் யாரோ ஒருத்தர் ஆற்றுல அவைலபிளாக இருப்பாள் சொல்கிறதுக்கு. உங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் 2 குரல் அழணும் போல் இருக்குன்னு, நன்னா அழு, வா உட்காரலாம், அழணும் போல அழ. ஆளாவது இருக்குது, இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட்டு போய் ரூபாய் கொடுத்துட்டு அழணும், ரூபாய் கொடுத்துட்டு அழ. இது ஆள் ஏற்கனவே இங்கே அவைலபிளாக இருக்கான்னு வச்சுங்க, அழலாமே. சொல்லி அழறதுக்காக 2 ஆள் வேண்டாமா? ஏன்னா ஆண்கள் இருந்தால் அந்த டாப்பிக்லாம் நிறைய இருக்கும். எப்படியும் மாமியார் நாத்தனார் இந்த சண்டை விட ஓய போகிறது இல்லை. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஆற்றுல. அதனால் அவாவா அங்கங்கே சொல்லி சொல்லி புலம்பிண்டு இப்படியே சமாளிச்சுட்டு இருந்தால் இப்படியே லைஃப் ஓடிடும். இல்லாட்டி வேறு விதமாக பிரச்சனைகள்லாம் வரும். சில பேர் சொல்லுவாள், ஆற்றுல பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும் போல் இருக்கு சுவாமிகளே. என்ன ஆகட்டுமே, என்ன அப்புறம் என்ன பண்ணுறது சுவாமிகளே? என்ன அப்போ பிரச்சனை வர்றதுக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணுவோமா? ஏதாவது ஒரு பூஜை பண்ணுவோமாப்பா? அவன் பிரச்சனை தீர்றதுக்கு பூஜை பண்ணணுங்கிறான். பிரச்சனை வருது, வீடுன்னு இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் ஒரு இது. நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப நான் இன்னும் பெருசாக பிளான் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும்னு வரல. தாயுமானவர் பாடல்கள் சொல்லாமல் இங்கே உட்காந்துருக்கும்போது என்னெல்லாமோ மைண்டு ஓடுறது, என்ன சொல்கிறதுன்னு சொல்லி நான் குறிப்பாக சத்சங்கம் வேணும்னு சொல்ல விரும்புகிறேன். ஆச்சாரியார் சொன்னார், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம்னு சொன்னால், இதெல்லாம் நான் பல விஷயங்கள் சொன்னாலும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான். நம் எல்லோருக்கும் நல்ல புத்தியும் நல்ல மனசும் நல்ல பேச்சும் நல்ல ஆரோக்கியமான உடம்பும் நல்ல ஊக்கத்தோட உற்சாகத்தோட காரியம் பண்ணுற ஆசையும் உறவுகளில் அன்பும் இதெல்லாம் இருந்தால் பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்குமா? மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுவார். ஆகையினால பொருளாதாரமும், அது பாடுறாங்க இல்லையா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறுதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அதனால் சத்சங்கம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த உலகத்தில் பெரியவாளோட சம்பந்தம் இருந்ததுன்னு சொன்னால் அழகாக தாமரையில் தண்ணீர் போல் உலகத்தில் வாழ தெரிஞ்சுப்போம், அன்பாக இருப்போம். அப்புறம் அஜ்ஞானம் போகும், நமக்கு மனசு அசைவில்லாமல் இருக்கும். சொல்கிறாள் இல்லையா, செக்யூரிட்டி, ஹாப்பினஸ், அப்புறம் பீஸ். இதுதானே வேணும் மனுஷனுக்கு. எனக்கு நான் ஐ ஆம் செக்யூர், என்னை பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் இருக்கா, பகவானும் இருக்கார், என் உறவுகளும் இருக்கா, என்னை பார்த்துக்கிறதுக்கு இருக்கா. அந்த மாமிக்கு இருக்குது, இப்போது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு மௌலி இருக்கான், காந்தன் இருக்கான், இவெல்லாம் அன்பை பொழிகிற அந்த குழந்தைகள்லாம், இந்த குழந்தைகள்லாம் க்ஷேமமாக இருக்கட்டும் அப்படின்னு மாமி பிரார்த்தனை பண்ணுறேன். இது கிடைக்குமா எங்கேயாவது? எந்த ரூபா கொடுத்து வாங்குவேள்? எங்கே போய் வாங்குவேள்? பெரியவாளோட ஆசீர்வாதத்தை எத்தனை கோடி ரூபா கொடுத்து வாங்கிறது? வாங்க முடியுமா? முடியாது. அதனால் இந்த நமக்கு பாதுகாப்பு இருக்குது, மனசுக்கு சாந்தி இருக்குது, அப்புறம் சந்தோஷம் இருக்குது. எல்லாரும் இதுக்காகத்தான் பாடுபடுறா, உலகமே இதுக்காகத்தான் பாடுபடுறது. அதனால் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொன்னால், சத்சங்கத்தில் இருந்துகிட்டே இரு, எப்போ உனக்கு ஆனந்தம், இன்பம் இடையராது ஈண்டும்னர் வள்ளுவர். இன்பம் இடையராது ஈண்டும். இந்த சத்சங்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு இன்பம் குறைவே இருக்காது.
திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. ஆச்சாரியார் சங்கராச்சாரிய 3 லோகத்துலேயும் நமக்கு சத் சங்கந்தான்ப்பா படகுங்கிறார். இந்த துன்பங்கிற கடலை கடக்கிறதுக்கு படகு 3 லோகத்துலேயும் நமக்கு சத் சங்கந்தான். அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஒருத்தருடைய உபன்யாசத்தை கேட்டோம். அன்றைக்கி அந்த உபன்யாசத்தை கேட்குற போது நம்ம ஒரு காலத்தில் இப்படிலாம் போகிறோம், அவருடைய 95வது வயசில் அவள் குழந்தைகள்லாம் அதை கொண்டாட போகிறா, அதில் போய் நம்ம இந்த மாதிரி அவார்டெல்லாம் கொடுக்கறதுக்கு போகிறோம் நான் நினச்சிருப்பேனா? நினச்சிருக்க மாட்டேன். எல்லாம் பகவத் சங்கல்பம், ஈஸ்வர சங்கல்பம். அதெல்லாம் இன்னும் இந்த ஜீவன் ஒட்டின்னு இருக்கு நம்ம கலாச்சாரத்தில். ஆகையினால நம்ம எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். நம்ம குழந்தைகள்லாம் சொல்லப்போனால் நிறைய நல்ல வம்சங்கள்லாம் விருத்தி ஆகணும். இப்போ அப்படி பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. நல்ல பண்புள்ள குழந்தைகள்லாம் வளரணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த என்ன இந்த இதில் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு பலஸ்ருதி இருக்குது. ரோகார்த்தோ முச்சதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து. அது இல்லை, இன்னொன்று இருக்குது. இமம் ஸ்தவம் பகவத்தோ தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் பிரஜாஹா. நன்னா சொல்லுங்க, பிரஜாஹா. யாரோ மாற்றிவிட்டான் பிரஜாம்னு, ஏகவச்சனம் ஆக்கிவிட்டான். பிரஜாஹா பிரஜாஹா. இந்த கல்யாணம் இந்த வாத்தியாரே இப்போ ஆசீர்வாதம் பண்ணுறவோ என்ன சொல்கிறார் தெரியுமோ? இன்னும் இந்த பாட்டிக்கு குழந்தை கூட இல்லை, ஆனால் அப்புறம் சொல்கிறேன், அந்த பாட்டி 85 வயசு பாட்டிக்கு வாத்தியார் ஆசீர்வாதம் பண்ணுறார். தசாஸ்யாம் புத்திரானா தேஹி பதி மேகாதசங்கிருதி. வாத்தியாருக்கு தெரியல பாவம் யாராருக்கு என்ன சொல்கிறதுன்னு. அதாவது தசாஸ்யாம் புத்திராநாதேகின்னா ஒரு பொண்ணுக்கு என்னென்னா, நீ உனக்கு 10 புத்திரன் பிறக்கட்டும், 11வது புத்திரனா உன் பையன் கணவனையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. 11வது புத்திரனா உன் கணவனை நீ பாவிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது வேதம். இப்போ புத்திரி வேண்டான்னு சொல்ல, கன்னியாதானம் பண்ணுறது பரமோத்தமமாக சொல்லியிருக்கு. எந்த தானத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம், வாங்குறவன் உட்காந்துட்டு வாங்குவான், கொடுக்குறவன் நின்றுட்டு கொடுக்கணும். கன்னியாதானம் ஒன்று தான். கொடுக்குறவன் உட்காந்துட்டு கொடுக்குறான், வாங்குறவன் நின்றுட்டு வாங்குறான், வேறு எதுலேயும் கிடையாது. அதில் தான் இருக்குது. அதனால் நமக்கு எல்லாமே முக்கியம். எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் பேசிகிட்டு இருந்தால் முடிக்க முடியாது. ஆனால் நான் ஓரளவுக்கு எனக்கும் அடுத்தது சத் சங்கமெல்லாம் இருக்குது. க்ஷேத்திரஜ விபாக யோகம் கிளாஸ் இருக்குது. நான் சும்மா ஒரு இதாக கலந்துக்கணும் தான் வந்தேன். ஒரு பெரிய டாபிக் பேசணும்னு வரல. சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா இனிமேல் ஒரு நல்ல டாப்பிக்காக எடுத்து இன்னும் விசேஷமாக பேசலாம். ஏன்னா நான் இப்போ இந்த ஜெயராம் சர்மாவோட பையன், அவருக்கு சொல்லணும்னு ஆசையெல்லாம் இருக்குது. அவர் நன்னா தயாராகட்டும். அதுக்காக அவரையும் நான் நன்னா ஆசீர்வாதம் பண்ணுறேன், நன்னா ப்ளஸ் பண்ணுறேன். நன்னா அவர் படித்து நன்னா அவரும் சொல்லட்டும், இந்த பரம்பரை வளரட்டும். இது மாதிரி நிறைய பேர் வளரணும். சொல்லப்போனால் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு, இந்த புராணங்களை சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னே ஒரு ஸ்கூல் தேவைப்படுறது. இப்போது இந்த புராணங்களை சொல்லித்தரத்துக்குன்னே ஒரு ஸ்கூல் தேவை. ரொம்ப பேர்லாம் வேண்டாம், ஒரு 5-6 பேர் போகிறோம். கல்ச்சர்டாக அந்த பழக்க வழக்கத்தோட அனுஷ்டானங்களோட சொல்லித்தரணும். இதே மாதிரி அப்பா மாதிரியே நடுவில் பாட்டெலாம் பாடிண்டு அந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு 5-6 பேரை தயார் பண்ணணும். அது பண்ணினோம்னா அது ஒரு பெரிய கைங்கரியம். யங்ஸ்டர்ஸ்கிட்ட சொல்லி இங்கெல்லாம் நடக்கும். சென்னையில் அது பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியும். அதை நாம் இப்போ நினச்சிப்போம், அப்பா பேரில் அதையும் சங்கல்பம் பண்ணுவோம், அதுவும் நடக்கட்டும். நான் உங்கள் அத்தனை பேரையும் மனசார வாழ்த்துறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன். குறிப்பாக பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அறிவு நலம், மனநலம், சொல் நலம், உடல் நலம், செயல் நலம், உறவு நலம், பொருள் நலம், எல்லா நலங்களும் பெற்று நீங்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி இந்த ரேண்டம் உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன். நம பார்வதி பதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சத்குருநாத மகாராஜ் கி, சனாதன தர்ம கி. காத்தால ஒரு லெக்சர், இப்போ சாயங்காலம் ஒரு லெக்சர். இதற்கு நடுவில்
இவ்வளோ தூரம் நம்மளை பரவசப்படுத்தியதற்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை அவர்களோட பொற்பாதங்களை சமைச்சுக்கு. அடுத்த வருடம் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. മാണിക്യമഞ്ജീരപദാരവിൽദം റമർത്തഭം തുല്ലപദാരവിൽദം മന്ദസ്മിതസ്മേരമുഖാരവിൽദം വന്ദേ സദാ രാഘവവല്ലഭം ശ്രീകര ജനകജാകര പവിത്രിതമം സരമൈന ദിവ്യാനമു சரதயுத பக்ஷணமு தரமைன திவ்யானமு சரதயுத பக்ஷணமு தரசோதராது தியாகராஜ விமுதரா